ஹலோ கைஸ், என்ன பண்ணுறீங்க எல்லோரும்? ஸோ ஈவினிங் போகிற வழி தான். ஸோ நேற்றே வந்துட்டு நைட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஈவினிங் போகும்போது போகிற வழி எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன் அப்படின்ட்டு. எல்லோரும் பார்த்துக்கோங்க, ஓகேவா? மழை பெய்யுது இப்பையும். இங்கே பாருங்க, பாலம் ஃபுல்லாக தண்ணி ஏறிடுச்சு. எப்படின்னு மழை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால தண்ணி அந்தளவுக்கு இல்லை, ஆனால் இருக்குது. அப்பா முன்னாடி போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி தம்பி வரல, நான் மட்டும்தான். இன்றைக்கி அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. அதனால் நான் மட்டும்தான். அப்பா அதாமே அங்கே போயிட்டாங்க. சரிதா, தண்ணி எந்த தூரம் போயிருக்குன்னு சரிதா. இந்த தண்ணி வந்து எங்கே இருக்குன்னா, இதோட ஓல்டு பிக் இருந்தால் அதில் நான் அட்டாச் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ வயலுக்கு மேலே தண்ணி ஏறும், இதுக்கு மேலேயும் தண்ணி ஏறும். ஓ இதான், இப்படி தான் போகணும் தினமும். நம்மளுக்கு ஷார்ட் வழி இருக்குது, அது உடஞ்சிருச்சு. போன ப்ரீவியஸ் வீடியோலேயே ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பாலம் உடஞ்சிருச்சு, அந்த பாலத்து வழியாக போக முடியாது அப்படின்னு சொல்லி. அப்பா போன மாதிரி மேலே சுற்றியும் போகலாம், ஆனால் அந்த ரொம்ப சுற்றியெல்லாம் போக முடியாது. இதெல்லாம் வந்து தண்ணி ஃபுல்லாக ஏறிடும். இங்கெல்லாம் மழை ஜாஸ்தியாக வந்தால் அந்த வயல் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும். ஸோ இப்படி தான் எங்கள் ஊர். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நல்லா இருக்கான்னு. தம்பி இல்லாதனால ஓகே, இன்னைக்கு பரவாயில்ல. நேற்றெல்லாம் நல்லா மழை இருந்துச்சு, ஆனால் தம்பி தூங்கிட்டான் நேற்று. இப்போ வந்து நான் ஷார்ட் வழியில் தான் போகிறேன். தெரியுதான் தண்ணி எவ்வளோக்கு வந்துட்டு ஃபுல்லாக போகுது. அந்தளவுக்கு போகாது. இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ தூரம் ஏறிடுச்சுன்னு. இன்னும் ஏறும். இன்னும் வந்து இதெல்லாம் வந்துட்டு இப்போ சாதாரணமாக கொஞ்சம் நேரம் விட்டு பெற மேலக்கே இப்படி இந்த பாருங்கள், இது வயல் ஊற்று வந்துருச்சு. தெரியுதா? எங்கேருந்து அதோ அங்கேருந்து வருது பாருங்கள். இதெல்லாம் ஊற்று தண்ணி தான். இது ஃபுல்லாகவே ஊற்று தண்ணி தான். தெரியுதா எப்படி தண்ணி போகுது அப்படின்ட்டு. இன்னும் கீழே வந்து அந்த பாலம் இருந்த இடம் காட்டுறேன், எப்படி தண்ணியில் போணுச்சு. அந்த பாலம் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல, ரொம்ப கீழே போயிருக்கு. ஸோ இப்படி தான் போகணும் வீட்டுக்கு. அப்பா முன்னாடி போயிட்டாரு, நான் வீடியோ எடுத்துகிட்டு தான் வரேன்னு தெரியும் அப்பாவுக்கு. இது வந்து காடு. நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான், இந்த எஸ்டேட் க்ளீன் பண்ணலை, ஃபுல்லாக காடாகவே தான் கிடக்கு, இன்னும் க்ளீன் பண்ணாமல் இருக்காங்கன்னு. ஆனால் இந்த என்னன்னு தெரில, வேறு ஒரு ஆள் வாங்கிட்டாங்க. ஸோ காடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. தெரியுதா தண்ணி அந்தளவுக்கு ஆயிருக்குன்னு. ஸோ இன்னமும் ஜாஸ்தி ஆகும். இதிலெல்லாம் ஊற்று போகும். நேற்றுலாம் இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி போயிட்டு தான் இருந்துச்சு இந்த இடமெல்லாம். இன்னைக்கு காலையில் நல்ல மழை, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இது வந்து உள்ள ஒரு மனுஷனும் இல்லை வேறு ஏதாவது இருந்தால் கூட தெரியாத அளவுக்கு அவ்வளோ காடாக இருந்துச்சு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? கிளைமேட் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? இப்போ மேலே வந்துட்டோம். அவ்வளோ தூரம் சுற்றி வர தேவையில்ல, சீக்கிரம் வந்துட்டோம். இப்போ இதுதான் நம்ம வீட்டுக்கு போகிற வழி. ஸோ நம்ம கார் போகும் இந்த வழியில் தான். அதான் ரெண்டு பக்கமும் சகதியாக இருக்குது. 2-3 நாளாக இந்த காடு க்ளீன் பண்ண வந்தவங்க ஜீப்பில் தான் வந்தாங்க. அப்போ அதனால் என்ன ஆச்சுன்னா, இந்த இடமெல்லாம் ஃபுல்லாகவே சகதியாக இருக்குது. அதனால தான் இப்போ வந்துட்டு உள்ள எது இருந்தாலும் தெரியும், பயப்பட தேவையில்ல. இப்போ ஒரு மாதமாக மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணிடுச்சா. இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வெளியில் எந்திரிச்சு வந்தாங்க. வெளியில் வந்துட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. பார்த்தா பாம்பு, கட்டுவிரியன் பாம்பு. ஏன்னா இப்போ வந்து மழை வந்துருச்சா பார்த்தீங்களா, இப்போ வந்து எங்கேயும் அங்கேயெல்லாம் இருக்க முடியாது. அப்போ அதனால் வந்து பாம்பெல்லாம் வெளியில் வந்துருச்சு. எனக்கு சரியான பயமாயிடுச்சு வேறு. என்ன பண்ணுறதுனே தெரியுதா எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஃபுல்லாக பனிமூட்டம். டைம் இப்போ வெறும் 6 மணி தான் ஆகுது. ஆனால் விடிஞ்சிருது காலையில் வெள்ளனா. இவ்வளோ தண்ணி பக்கத்தில் போகுது. இதெல்லாம் வந்து வேற ஒருத்தவங்களோட இடம். இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து முழுகிடும். இதெல்லாம் வந்து நான் அப்பா வச்ச மரம் தான். இந்த மாங்காய் மரம், அந்த மாங்காய் மரம் எல்லாமே வந்து அப்பா வச்சது தான். அதான் கீழே இருக்க அந்த மாங்காய் மரம். இதெல்லாம் வந்துட்டு இதுக்கப்புறம் நம்மளோட இடம் தான். அதாவது நான் ஹஸ்பண்ட் வீட்டை சொல்கிறேன், ஓகேவா? ஹஸ்பண்ட் வீட்டில் உள்ளது. பேக் சைடில் தெரியுதா தண்ணி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் காப்பி, குருமிளகு, பின்ன மேங்கோ ட்ரீ, பின்ன அந்த முந்திரி பருப்பு சொல்லுவாங்கள்ல அது, பின்ன தென்னை மரம் கீழே அங்கிட்டு இருக்குது. இது பாக்கு மரம், ஓகேவா? பின்ன பெலா மரம் இதெல்லாம் இருக்குது.
அங்கே இது வந்துட்டு இந்த எஸ்டேட்டோட ஷெட்டு. இப்போ நம்ம அங்கே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், வண்டியெலாம் ஸ்டே பண்ணுறதுக்கும் நிறுத்தி வைக்கிறதுக்கு. ஓகேவா? மழை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியுது, இல்லைன்னா வீடியோ எடுக்க முடியாது. நீங்கள் தம்பி வரல, ஆனால் லேட்டாக தான் எந்திரிச்சிருக்கு. நல்லா தான் நம்ம வீடு. ஓகேவா? ஸோ நிறைய பேர் வீடு ஹோம் டூர் போட சொல்லி கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஆனால் நமக்கு போட தான் முடியல, டைம் இல்லை. இதான் நம்ம வீடு. இது வந்து வீட்டுக்கு கீழே, வீட்டுக்கு அங்கேயும் பார்க்குறது, பாத்ரூம் பக்கத்துலேயும், பாத்ரூம் பக்கத்தில் தான் வந்து தண்ணி ஜாஸ்தியாக போகுது. இது வந்து கீழே, அது ஆப்போசிட் மெயின் ரோடு. மெயின் ரோட்டில் தான் வந்துட்டு அந்த கேப் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து பாலம் இருந்துச்சு. இப்போ பாலம் வந்து அதில் உடஞ்சி போச்சு பார்த்தீங்களா, அதுக்கப்புறமே இல்லை, பாலமே இல்லை. இந்தளவுக்கு தண்ணி வரும், இங்கே வரைக்கும் தண்ணி வரும். போன தடவை இங்கே ஃபுல்லாக அப்படி வேலியோடு அப்படி போணுச்சு. இந்த தடவை இந்த வாழை மரம்லாம் இருக்குமாங்கிறது சந்தேகம் தான். ஃபுல்லாக போயிடும். தெரியுதா இந்தளவுக்கு தண்ணி போகுது. அது மெயின் ரோடு, வண்டி போகிறது. ஸோ ஃபுல்லாக காடாக இருக்குது. அதனால் இதுக்கு மேலே சேஃப் போகிறது கிடையாது. நம்ம வீட்டில் அப்பா போட்டது ஃபேஷன் ஃப்ரூட். ஆனால் நல்ல மழை, கொத்து கொத்தாக காய் காய்ச்சிருக்கு. நான் நேற்று சாப்பிட்டு நல்ல புளிப்பு இருக்குது. தெரியுதா எப்படி இருக்குதுன்னு? ஃபுல்லாக வந்துமே அதுதான். இங்கே பாருங்க எவ்வளோ காய் கொட்டி கிடக்குதுன்னு. ஒரு ஆளை காமிச்சு தரேன், நல்லா தூக்கம். ஒரு ஆளை காமிச்சு தரேன். தாரு வருதான், நல்லா தூக்கம். இப்போ நம்ம வீட்டுக்கு பேக் சைடில் காட்டுறேன். பார்த்தீங்களா தண்ணி எந்தளவுக்கு போகுது பார்த்தீங்களா? தெரியுதா? இங்கேருந்து அப்படி பாருங்க. அங்கே இன்னும் அந்த கல், அந்த துணி காயப்பட்டிருக்கேன் பார்த்தீங்களா? சரி காயப்படல, நனைஞ்சிட்ருக்கு. அந்த கல்லுக்கு மேலேயும் வரும். இந்த செகண்ட் கல் வரைக்குமே தண்ணி வரும். வீட்டுக்கு முன்னாடினா நம்ம கிச்சன் பேக் சைடு. ஓகேவா? இப்படி தான் இருக்குது. இது தண்ணி ஜாஸ்தி தான், இன்னும் ஏறும். வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். வேற சரிங்க.